ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2004 மாடல் மாருதி 800. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஆயில் செம்பு வந்து கீழே அடிபட்டிருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைலன்சர் பேக்கிங் வந்து கட்டாக இருக்குது. இந்த ஒர்க்கை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஃப்பில் தான் உங்களுக்கு வந்து ஏர் லீக் ஆகிட்டுருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைலன்சரில் வந்து கீழே கல் அடிபட்டிருக்கு. அதில் அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு ஏர் லீக் ஆகிட்டுருக்கு. இதில் தான் நம்ம பேக்கிங் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கல் அடிபட்டிருக்கிற இடம் எதுன்னு. அந்த சைலன்சரில் அடிபட்டதுனால தான் உங்களுக்கு பேக்கிங்கில் வந்து லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ அந்த போல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சைலன்சரோட போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் பேக்கிங் வந்து வண்டியில் ஃபிட் பண்ணுறேன். இந்த சைலன்சர் போல்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜாம் ஆகிருக்கு. நான் இப்போ அந்த போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அந்த போல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல்லாகவே சளிஞ்சு போச்சு. இப்போ நான் சைலன்சரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த டெஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் ஓரிங் வந்து போயிடுச்சு. இந்த ஓரிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு துரு பிடிச்சிருச்சு. இப்போ அந்த ஓரிங் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைலன்சருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஓரிங் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ சைலன்சரை வந்து நான் ஃபுல் டைட் பண்ணிகிட்ருக்கேன். சைலன்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக டைட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஏர் லீக்கேஜ் ஆகும். நான் இப்போ இதை ஃபுல்லாக டைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் செம்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஆயில் செம்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அடிபட்டதை வந்து டென்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு பீஸ் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த போல்ட்டெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஆயில் செம்பை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பெட் போல்ட்டு, கியர் பாக்ஸோட பெட் போல்ட்டு, பேக் சைடு என்ஜின் பெட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் செம்பை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸ்டெய்னரையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆயில் ஸ்டெய்னர்லேயும் பார்த்தீங்கன்னா வெல்ட் அடிச்சிருக்கிறாங்க, பித்தளை வெல்ட் அடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் செம்புலேயும் உங்களுக்கு சுற்றியுமே வெல்ட் அடிச்சிருக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் செம்பு வந்து நியூ ஆயில் செம்பு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த வண்டிக்கு நியூ ஆயில் செம்பு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயில் செம்பு பார்த்தீங்கன்னா மாருதியோட என்ஜிபியில் ஒரிஜினல் ஆயில் செம்பு தான் வாங்கியிருக்கேன். இந்த ஆயில் செம்புக்கு பேக்கிங்கும் நான் வாங்கிட்டேன். பேக்கிங் போட்டு இந்த ஆயில் செம்பு ஃபிட் பண்ணும்போது ஆயில் லீக்கேஜ் வந்து மேக்ஸிமம் வராது. நான் அதை பேக்கிங் ஃபிட் பண்ணி வண்டியில் ஆயில் செம்பை நான் ஃபிட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் ஸ்டெய்னர் வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் செம்பு உட்கார இடம் என்ஜின் கேஸ்லையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே. ஆயில் செம்பில் பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங்கில் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு ப்ளூ கலர் அனபான் பேஸ்ட் தான் போட்டிருக்கேன். நல்லா ஹெவியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் செம்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கான போல்ட்டு எல்லாமே ஃபுல்லாக டைட் பண்ணியிருக்கிறேன். இனி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நான் ட்ரை பண்ண விட்றேன். ஏன்னா அப்போ தான் பேஸ்ட்டு வந்து நல்லா காயும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கியர் பாக்ஸோட பெட்டை வந்து ஃபிட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கியர் பேலன்ஸ் ராட்டோட புஷ் போயிருக்கு. இந்த புஷையும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த புஷை நான் சுத்தமாகவே போயிடுச்சு. இந்த புஷை நான் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புஷை நான் வந்து நியூ புஷ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 800 பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரோட டாப்பில் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. இந்த டாப் பட்டன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இது டாப் வந்து சேஞ்ச் பண்ணும்போது கையோட வந்து ரேடியேட்டரும் சர்வீஸ் பண்ணி நான் மாட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் டேங்க்கு வர ஓஸும் கட் ஆகிருக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரேடியேட்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரேடியேட்டர் ஃபேனை வந்து தனியாக கழட்டிட்டு நான் அந்த ரேடியேட்டரை வந்து சர்வீஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபேனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா கையோட அந்த டாப்பும் மாற்றியாச்சு. நியூ டாப் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேடியேட்டரில் வந்து சுத்தமாக அடைப்பு இருக்காது. இந்த ரேடியேட்டரை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ரேடியேட்டர் ஃபேனை வந்து நான் ரேடியேட்டரில் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வண்டியில் வந்து ரேடியேட்டர் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் என்னென்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் செம்பு அடிபட்ட செம்பை மாற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சரோட பேக்கிங் கட்டாக இருந்தது, அதையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ரேடியேட்டரோட டாப்பு கட்டாக இருந்தது, அதையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.